எதுக்கு இங்கெல்லாம் வந்துகிட்டு? நீ ஒண்ணும் பேசாத வா. அம்மா நான் சொல்றேன் கேளு அம்மா. ஏய் எங்கடி உன் புருஷன்? எங்க உன் புருஷன் சொல்லு. ஏன் திடீர்னு வந்து அவரை தேடுறீங்க? என்ன வேணும் உனக்கு? ஏண்டி கத்துற? வாங்க சார், இங்கதான் இருக்கீங்களா? நீங்க பண்றது நல்லா இருக்கா? அத உன்னோட வந்திருக்கானே உன் புள்ள, அவங்கிட்ட கேள்றி. சொத்தை எல்லாத்தையும் தானே அனுபவிக்கணும், கூட பிறந்தவன தெருவில் விடுறான்னு நினைக்கிறான். முதல்ல அவனுக்கு புத்தி சொல்லு, அதுக்கப்புறம் என்ன பார்த்து கத்து. என்னது இவனுக்கு புத்தி சொல்லணுமா? வயசானதுக்கு அப்புறமும் புத்தி கிட்ட அலையிறது நீங்க. இந்த மாதிரி பேசுறதுக்கு கூச்சமா இல்ல? உங்களுக்கு தான் புத்தி சொல்லணும். ஒருத்திய கட்டிக்கிட்டு இன்னொருத்திக்கிட்ட காசு இருக்குன்னு போய் சொல்லி ஏமாத்தி அவ கழுத்துலயும் தாலி கட்டி சொத்தெல்லாம் ஆண்டு அனுபவிச்சதும் இல்லாம இப்ப காலம் போன கடைசியில எல்லா சொத்தையும் நீங்களே அமுக்கி இந்த குடும்பத்துக்கு தார வைக்கலான்னு பாக்குறீங்களா? ஏய், இந்த ஆள் தான் வயசான காலத்துல ஏதோ அறிவில்லாம பண்றாரு. என்னோட சொத்தை அபகரிச்சு உங்களுக்கெல்லாம் குடுக்கலான்னு பாக்குறாரு. கொஞ்சம் கூட சொரண இல்ல. அடுத்தவங்க சொத்து எங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்க சொல்ல வேணாம். ஹலோ, நிறுத்துறீங்களா? இங்க இருக்கிற யாருக்கும் உங்க சொத்து தேவையில்லை. எங்களுக்கு யார் சொத்து மேல என்னைக்குமே ஆசை கிடையாது. உங்க மகனுக்கு தான் பணத்தாசை, சொத்து மேல வெறி எல்லாமே இருக்கு. பேசுற பாரு பேச்சு. உங்க அக்கா அபி குப்பத்தாளுங்களை மிரட்டி செக்கு வச்சு ஆதி கிட்ட எழுதி வாங்கினாலே அது சொத்தாசை இல்லையா? அதுல கிடைச்ச காசுல தானே அபி இப்ப அமெரிக்காவுக்கு போயிருக்கா. உங்க திட்டம் எனக்கு புரிஞ்சு போச்சு. என் குடும்பத்தை பிரிச்சு இந்த ஆளை உங்க பக்கம் வளைச்சிட்டீங்க. இந்த ஆளை வச்சு எல்லாத்தையும் அபகரிக்கணும்னு பாக்குறீங்க. ரொம்ப பேசுனீங்க, அசிங்கமாயிடும். ஆனந்தி, நீ கொஞ்சம் சும்மா இருமா. நீ விடுமா. இத பாருங்க, நாங்க ஒண்ணு இவர் அபகரிக்க பாக்கல. உங்க இம்சை தாங்காம அவர் இங்க ஓடி வந்துட்டாரு. நாங்க அடைக்கலம் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான், புரிஞ்சுக்குங்க. அடைக்கலம் கொடுத்திருக்கீங்களா? இந்த ஆள் என்ன பிச்சைக்காரனா? பணக்காரன். அதான் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கீங்க. ஏய், ச்சே. வெறும் ஆளா மும்பைக்கு வந்த இவருக்கு எங்க அப்பா அடைக்கலம் கொடுத்தாரு. சொத்தையும் கொடுத்து பொண்ணையும் கொடுத்தாரு. அப்ப சொத்தாசை பிடிச்ச இந்த மனுஷன் உண்மையை சொல்லிருக்கணும்ல. இப்படி தர்தரம் பிடிச்ச பொண்டாட்டியோ சோத்துக்கு தாளம் போடுற குடும்பமும் இருக்குன்னு சொல்லாம கமுக்குமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்க அப்பாவும் நானும் இல்லாட்டி இன்னைக்கு இவர் தொழிலதிபர் ஈஸ்வர் கிடையாது. எங்கேயாவது ரோட்ல பிச்சைக்காரனா அலைஞ்சிட்டு இருப்பாரு. ஆனா வாழ்க்கை கொடுத்த என்னையும் என் மகனையும் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுக்க பாக்குறாரு. சும்மா அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதீங்க. யாருக்கு வேணும் உங்க சொத்து? சொத்துக்காக தானே எல்லாமே நடக்குது. ஏய், உன்னை நான் சும்மா விட மாட்டேயா? நான் எந்த அளவுக்கும் போவேன். சொத்துக்காக முதல் கல்யாணத்தை மறைச்சு என்ன ஏமாத்தி ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேஸ் போடுவேன். உன்னை உள்ள தழுவையா? இது பாருமா, இவர்கிட்ட இருந்து நாங்க 5 பைசா கூட இது வரைக்கும் வாங்கினது இல்ல, இனிமே வாங்க போறதும் இல்ல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். நான் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சுதான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன். என் குழந்தைங்க மட்டும்தான் இவரால நான் அடைஞ்ச சொத்து. என் மக அபி தலையெடுத்துதான் எல்லாரையும் காப்பாத்திருக்கா. கஷ்டப்பட்ட காலத்துல கூட நாங்க யார் சொத்துக்கும் ஆசைப்பட்டதில்லை. இப்ப நாங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். இப்ப எதுக்காக எங்களுக்கு இவரோட சொத்து? எங்களுக்கு எதுவும் வேண்டாம். இது பாருங்க, இது வரைக்கும் உங்களால எங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. இத்தனை காலத்துக்கு அப்புறம் வந்து சேர்ந்தீங்க. ஆனா சொத்துக்காக தான் உங்களை கொண்டாந்து வச்சிருக்கோங்கிற கெட்ட பேரும் அவமானம் எங்களுக்கு வேண்டாங்க. இப்பவே இந்த இடத்துலயே அந்த பையன் ஆதிக்கு உங்க சொத்து எல்லாம் எழுதி கொடுத்துடுங்க. தயவு செஞ்சு எழுதி கொடுத்துடுங்க. ஐயோ ஆண்டி, ஆண்டி, நீங்க யோசிச்சுதான் பேசுறீங்களா? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அத்த, ஆதி பண்ற தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அர்ஜுனுக்கு இவர் பண்ண துரோகத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஆதிக்கு சப்போர்ட் பண்றீங்க. அர்ஜுனும் உங்க புள்ள தானே? அதானே. என்ன நீ இதெல்லாம்? ஏய், யார் அண்ணி? நான் உனக்கு அண்ணியா? அண்ணி, நீங்க என்னதான் அண்ணனுக்கு 2ஆம் தரமா இருந்தாலும் எனக்கு நீங்க அண்ணி தானே. இத பாரு, இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீ தலையிடுறது மரியாதை கிடையாது. ஐயோ, இப்ப மரியாதையா முக்கியம்? அர்ஜுனுக்கு நியாயம் கிடைக்கணும், அதான முக்கியம். அர்ஜுன் நான் பெத்த புள்ள. அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு. அண்ணி, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்? இதுக்கு மேல பேசினா அப்புறம் மரியாதை இருக்காது. அத்த, என்ன அத்த நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? நிறுத்தடி. இந்த ஆள் ஒரு துரோகினா நீ அதுக்கு மேல துரோகி.
என் வீட்ல மருமகங்கிற ஸ்தானத்துல உட்கார்ந்துகிட்டு அபிக்கு ஆதரவா எல்லாம் பண்ணவ நீ. அபியோட உளவாளி மாதிரி தானே நீ எங்க வீட்ல இருந்த. நானும் என் மகனும் அனாதை மாதிரி நிக்கிறோம். எல்லாரையும் உன் சைடுல இழுத்துக்கிட்ட. இப்போ சொத்தையை அபகரிக்க பாக்குறியா? சொத்து சொத்து சொத்துன்னு மறுபடியும் பேசாதீங்கம்மா. நீங்க பேசுறதுல துளி கூட உண்மையோ நியாயமோ கிடையாது. நான் வாழ்க்கையில போராடி வாழ்ந்தவ. என் பிள்ளைங்களையும் அப்படிதான் வளர்த்தேன். எந்த காலத்திலயும் நான் யாரு சொத்துக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. என் பிள்ளைங்களும் அப்படி ஆசைப்பட்டது இல்லையம்மா. இப்ப சொல்றேன், உங்க சொத்துல இருந்து ஒரு பைசா கூட எங்களுக்கு வேண்டாம். உங்க சொத்தை நீங்களே வச்சுக்கோங்க. எங்க தயவு செஞ்சு எழுதி கொடுத்துடுங்க. வாழ்க்கையில நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. முதல்ல கேக்குறேங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேங்க. எனக்கு இந்த அசிங்கமும் அவமானமும் வேண்டாங்க. சொத்து எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு எழுதி கொடுத்துடுங்க. எழுதி கொடுத்துடுங்க. டேய், நான் இப்பவே ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போறேன். எல்லாத்தையும் உன் பேருக்கு மாத்தி எழுதி வைக்கிறேன். வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போய் தொலைடா. என்ன பிடிச்சி சாணியம் ஒழியட்டுண்டா. இது கூட கற்பகம் சொன்னால, அதுக்காக தாண்டா செய்றேன். புரியுதுல்ல? அர்ஜுன், வாடா போலாம். எங்கம்மா? என் கூட வாடா. நான் ஏன் உங்க கூட வரணும்? இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப உங்க மனசு ஃபுல்லா ஆதிதானே இருந்தா. உங்க பையன் அர்ஜுனை மறந்துட்டீங்கல்ல, நான் ஏன் உங்க கூட வரணும்? டேய், என் கூட வாடா. உனக்கு சேர வேண்டியதெல்லாம் நான் வாங்கி தரேன். நீ ஏன் புள்ளடா? இல்லம்மா, நான் வரல. நான் இங்கேயே இருக்கேன். இங்க எனக்கு அப்பா இருக்காரு, பெரியம்மா இருக்காங்க, அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. ஆனா அங்க நீ இருக்க. ஆனா ஆதியோட கைப்பாவையா இருக்க. அர்ஜுன் மேல கைய வச்ச எட்ரா கைய. உனக்கு என்னடி வந்துச்சு? அவன் ஏன் தம்பி? அவன் இப்ப ஏன் தம்பி? உனக்கு வேண்டியது சொத்து தானே, அத வாங்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. அக்கா தம்பி தங்கச்சி பாசனா உனக்கு என்னன்னு தெரியும்? போடா. டேய் அர்ஜுன், இப்ப நீ வர போறியா இல்லையா? இல்லம்மா, நான் வரல. என் மேல அன்பு செலுத்துற இவங்க கூடயே இருக்கேன். அம்மா, இவங்க எல்லாரும் இவனை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. இவங்க கிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட். வாங்கம்மா, வாங்க. போடா, வந்துட்டான் கேனப்ப. தெரியுமா, ஆர்த்தி, இந்தா இந்த செக்ல ஒரு சைன் பண்ண. எதுக்கு? என்ன மறந்துட்டியா? நாளைக்கு நம்ம டிராவல்ஸ் ஆபீஸ்க்கு ரெண்ட் கொடுக்கணும். நேத்து தான் ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு salary பே பண்ணணும்னு என்கிட்ட சைன் வாங்கின. இப்போ ஆஃபீஸ் ரெண்ட் கொடுக்கணும்னு சைன் வாங்குற. இப்படி எலக்ட்ரிசிட்டி பில், டெலிஃபோன் பில்னு ஒன்னொன்னுத்துக்கா என்கிட்ட வந்து நிப்பியா? டெய்லி கலெக்ஷனை பேங்க்ல அப்படியே டெபாசிட் பண்ணிடுறோம். திரும்ப ஏதாவது தேவைன்னா நீ சைன் பண்ணாதானே எடுக்க முடியும். எனக்கு புரியுது. ஆனா நான் இப்போ முன்ன மாதிரி இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கோ. அக்கா ஆஃபீஸ்ல நிறைய வேலை, நிறைய டென்ஷன். அந்த டென்ஷன் எல்லாம் சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இப்ப நீ வேற செக்ல சைன் பண்ண அது இதுன்னு டென்ஷன் பண்ற. இப்படி எல்லாத்துக்கும் நான் தான் வரணும்னா அது சரியா வராது மனு. அக்கௌண்ட் உன் பேர்ல தான் இருக்கு ஆர்த்தி, நீ தானே சைன் பண்ணணும். சரி, அப்போ ஒன்று பண்ணு. 4-5 செக்ல ஒன்னா சைன் வாங்கி வச்சுக்கோ. அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகும்போது, ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது செக்ல சைன் பண்ண நீம்சா பண்ணாத. குடு. என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னு தப்பா நினைக்காத. அபியக்கு ஆஃபீஸ்ல நிறைய வேலை. கம்பெனியை எப்படியாவது டெவலப் பண்ணுங்கிறதுக்காக நிறைய உழைக்கிறேன். நம்ம ஏதாவது புதுசா சொன்னா அதை புரிஞ்சுக்கணுங்கிற அறிவு அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு சுத்தமா இல்ல. அது அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. அதான் இந்த டென்ஷன். சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
உன் நிலைமை எனக்கு புரியுது ஆர்த்தி. நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. தேங்க்ஸ். சரி, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி. என்னன்னு அப்படி பாக்குற? ஆர்த்தி கிட்ட செக்ல சைன் வாங்க வேண்டியிருந்தது. அதான் நான் மனோ ப்ளீஸ், நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆ, இ- இல்ல இல்லனு அது வந்து ஆக்சுவலா நான் மச்சான், இந்த காயத்ரி கார்மெண்ட்ஸ்க்கு நம்ம வண்டி 5 நாள் போயிருக்குது. அதுக்கு போய் பேமெண்ட் வாங்கியாச்சா? இல்ல அது நான் இன்னும் வாங்கல. இல்லையா? இன்னைக்கு என்ன தேதி ஆகுது நீ வாங்கலன்ற? இல்ல ராஜேஷ், ஆக்சுவலா நான் நேத்தே போலான்னு தான் நினைச்சேன். சரி. 2 நாளா நம்ம வண்டியில ரொம்ப பிஸியா இருந்தது. அதனால தான் என்னால போக முடியல. அதுவும் இல்லாம அந்த கார்மெண்ட்ஸ் வேற குரோம்பேட்ல இருக்கு. பக்கத்துல இருந்தா நான் போயிட்டு வந்திருப்பேன். இப்படிலாம் யோசிச்சா வேலைக்கு ஆகாது மனோ. நாளைக்கு வேலையா பணத்தை கரெக்ட் பண்ற வேலையை பாரு. நம்ம வண்டி இல்லைன்னா என்ன, சாரோட்டா இருக்குது, பஸ் இருக்குது, என்னன்னு சும்மா காட்டியும் சோம்பல் பட்டுன்னு உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. சோம்பல் இல்ல ராஜேஷ், அப்புறம் வண்டி இல்லாதனால தான் பக்கத்துல இருக்கிற கஸ்டமர்ஸ் கிட்ட நான் வசூல் பண்ணிட்டேன். இத அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். ஐயோ இது பெரிய தொகைப்பா, முதல்ல இதை வசூல் பண்ணு. சரி நான் பண்ணிடுறேன். மறந்துடாத சொல்லிட்டேன் நானு. சரி. ஆமா. என்னன்னு? ஒன்றும் இல்லை. இல்லனு அது வந்து அங்க கார்மெண்ட்ஸ்ல போன உடனே பணம் கொடுத்துருவாங்க. மனோ, உங்களுக்கு பசிக்கலையா? ஆம் பசிக்குது. சரி, அந்த செக் புக் வச்சுட்டு வாங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி. அம்மாடி, பால் சூடு பண்ணி வச்சிருக்கேன், குழந்தைக்கு எடுத்துக்க. ம். அத்த ஒரு நிமிஷம். நீங்க இவ்வளவு நேரம் சமையல் ரூம்ல தானே இருந்தீங்க? ஏன் எது கேக்குற? ஹால்ல நடந்த விஷயம் எல்லாம் உங்க காதுல விழுந்துச்சா இல்லையா? மனோ ஆர்த்தி கிட்டையும் ராஜேஷ் கிட்டையும் டிராவல்ஸ் விஷயமா ஏதோ பேசிட்டு இருந்தான், அதானே கேக்குற? சரிதான். அந்த ஆர்த்தியும் ராஜேஷும் அந்த மனோவை எடுபடி மாறையில வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு புரியலையாக்கும்? என்ன வளர்ற? நான் ஒண்ணும் வளரல அத்த. அத்த, அந்த மனோ யாரு? அவனும் உங்களுக்கு புள்ள மாதிரி தானே. இந்த ஆர்த்தி என்னமோ ஒரு செக்குல கையெழுத்து போடுறதுக்கே 4 பக்கம் வசனம் பேசுற மாதிரில புரிஞ்சுட்டு போறா. அவளை விடுங்கத்த. இந்த ராஜேஷ் அந்த மனோ கிட்ட பஸ்ஸ புடிச்சிட்டு போய் பணம் வாங்கிட்டு வர சொல்றான். அத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்த. இந்த வேகாத வெயில்ல பஸ்ஸ புடிச்சிட்டு போய் பணம் வாங்கிட்டு வர்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டம். அத்த நான் நினைச்சேன் இந்த மனோவும் டிராவல்ஸ்ல ஒரு பார்ட்னர் தானே. இந்த ஆர்த்தியும் ராஜேஷும் மனோவை விரட்டுறத பார்த்தா நான் நினைச்சது தப்பு போல இருக்கு. அம்மா தாயே, மறுபடியும் உன் புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? எல்லாரும் ஒத்துமையா நல்லா இருக்காங்க. நீ ஏதாவது குத்தம் சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கிடாத. உள்ளத சொன்னா பிரச்சனை பண்றேன்னு சொல்றீங்க. என்ன பண்றது? எனக்கு ஒண்ணு இல்லத்த. பாவம் அந்த அனு, அவ கண்ணு முன்னாடியே இந்த கூத்தெல்லாம் நடக்குது. அதெல்லாம் பார்த்தா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பெரிய இடத்துல இருந்து வாக்கப்பட்டு வந்தவளுக்கு இது எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகணுங்கிறது தான் அவ தலையெழுத்து போல இருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? கலா, ஆனா என்னத்த நீங்க ஏதாவது விசாரிப்பீங்க உங்ககிட்ட சொல்ல வந்தா உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஏன் மேல ஏன் பாயறீங்க? எனக்கு என்னத்த வந்துச்சு? நான் யார பத்தியும் கேட்கல, யாரையும் சப்போர்ட் பண்ணியும் பேசல. நான் உண்டு என் வேலை ஒண்ணு இருந்துடுறேன். சேச்சே, உன்னை திருத்தவே முடியாது. ஆதி, அம்மா, எல்லாரும் உனக்கு எதிரா இருக்காங்களேன்னு நீ கவலைப்படாதடா. உனக்கு நான் இருக்கேன். எனக்கு இனிமே புருஷன் கிடையாது. அர்ஜுன் இனிமே எனக்கு புள்ள கிடையாது. எப்போ அவன் ஏன் முன்னாடியே கொஞ்சம் கூட நான் கூசாம அபி அக்கா ஆனந்தி அக்கா கூட இருந்துக்கிறேன். இனிமே
இதான் என் வீடுன்னு சொன்னானோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் அப்படி சொல்லிருக்க கூடாது அத்தை. இத்தனை வருஷம் வளர்த்த உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அவர் அந்த மாதிரி பேசலாமா? வேற வீட்டுல பிறந்த உனக்கு இருக்கிற உணர்வு கூட அந்த பையனுக்கு இல்ல பாரு. ஆதி, என் மனசு உடைஞ்சு போச்சுடா. உன் அப்பனுக்கும் தம்பிக்கும் புதுசா ஒரு குடும்பம், புதுசா சில உறவுகள் கிடைச்சு போச்சு. அதான் ஆட்டம் போடுறாங்க. அவங்க நமக்கு இனிமே வேண்டாம். எனக்கு நீ இருக்கடா, சிங்கம் மாதிரி. அது போதும். நீ உன் தொழில சக்கரவர்த்தியா வரணும். நிச்சயம் வருவேன். நான் உன் கூடவே இருந்து அதை பாப்பேன். இதை நீங்க என்கிட்ட சொல்லணுமாமா? நீங்க இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை? ஆதி, அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க. தொடர்ந்து உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்ம அப்பா நம்ம தம்பின்னு தாட்சணியம் பார்க்க வேண்டாம். உங்க அப்பா மேல எந்த கருணையும் நீ காட்ட வேண்டாம். உன்னை பெத்தவன் நான் சொல்றேன். அவங்க குடும்பத்துல இனிமே யாருமே எதுலையுமே தலை தூக்க கூடாது. கொஞ்சம் நிமிர்ந்தாலும் மிதிச்சு நசுக்கிடணும். இதை நீங்க சொல்லணுமாமா? எதிரிங்களை நான் எப்பவுமே தலை தூக்க விட மாட்டேன். தூக்க விட மாட்டேன். அந்த அபி, கற்பகம், ஆனந்தி இவங்க எல்லாருமே உனக்கு ஒரு விதத்துல உறவுகள் தான். ஆனா அத நீ இந்த நிமிஷத்துல இருந்து மறந்துரு. உங்க அப்பா அர்ஜுன், உஷா இவங்களையும் மறந்துரு. இது மகாபாரதம் மாதிரிடா. உன்னை அழிக்க நினைக்கிறது உன்னோட உறவுகள் தான். நீ கருணை காட்ட ஆரம்பிச்சா உனக்கு தான்டா அது கெடுதல். அம்மா, இன்னைக்கு தான் நீங்க என் அம்மாவா? ரொம்ப சரியா பேசிருக்கீங்க. உங்க அறிவுரை எல்லாம் நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரேன். இப்ப சொல்றேம்மா, அந்த அபி தலைமையில அந்த பக்கம் இருக்கிற கூட்டம் என்கிட்ட எப்படி மாட்டி அழிய போகுதுன்னு நீங்க பார்க்கதாமா போறீங்க. கண்டிப்பா பார்க்கதான் போறீங்க. ரேகா, நீ கவலைப்படாத. உனக்கு நாங்க இருக்கோம். ஆதி, அவங்க எல்லாரும் உணரணும்டா. நமக்கு எதிரா நின்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்து கதறணும். அதுக்காக நீ என்ன வேணா பண்ண, நான் இருக்கேன் உன் கூட. நிச்சயமாமா, நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். இனிமேதான் இந்த ஆதியோட முழு ரூபத்தை எல்லாரும் பார்க்க போறாங்க. எல்லாரும் பாப்பீங்க, எல்லாரும் பாப்பீங்க.